ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நேற்றுக்கு எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பதிவுகள் நான் நிறையா போட்டிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக. அதாவது அந்த இதில் இருந்து அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப், அந்த அசோக் அண்ட் அசோக் அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நான் சரடு, அதுக்கப்புறம் விபூதி பாக்கெட்டு, பஞ்சகவ்ய விளக்கு கேட்டிருந்தேன். அது வந்துட்டு அவங்க 650 சொல்லியிருந்தாங்க. 150 ருபீஸ் கொரியர் சார்ஜ் தவிர 650 சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். பட் அந்த ரேட்டு கண்டிப்பாக வராதுப்பா. ஏன்னா இது ஒரு பஞ்சகவ்ய விளக்கு, திருமங்கல சரடு, ஒரு விபூதி பாக்கெட்டாக 650 வருமா? அது எனக்கு தெரியலை. மேபி அவள் அந்த கோவில் கட்டுறதுக்கு கலெக்ஷன்னா அது வேறு விஷயம். ஆண்ட முன்னேற்றத்தில் புண்ணியம் உண்டு, தாராளமாக வாங்கிக்கலாம். பட் அப்படி அல்லாதக்கு அவள் அதுக்கப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் அதை வேறு யார்கிட்டே கேட்டுக்கோங்க, வேறு ஏதோ நம்பர் சொல்லி நீங்கள் வேறு எங்கேயாவது கேட்டுக்கோங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை மாமி அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் அதான் சொன்ன விளக்கேற்றி வச்சுட்டு நல்ல அன்றைக்கி அவள் கேட்ட நேரம் வந்து நல்ல நேரம், மரண யோகமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நல்ல நாளுப்பா, இன்றைக்கே அதை பிரித்து நீ என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதில் வந்துட்டு 6 ஜோடினா 12 விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு, அதுக்கப்புறம் ஒரு விபூதி பாக்கெட்டு, 6 சரடு. அது என்ன சரடுன்னு தெரியல, திருமங்கலை சரடை இல்லை மாமி, வேற ஏதோ ஒரு மஞ்சக்கயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாவா. பட் அது என்னன்னு எனக்கு தெரியலை. பட் ஸ்டில் இது எல்லாத்துக்குமே 650 வருமா அப்படிங்கிறது அந்த அதுவும் எனக்கு புரியலை. அது என்னன்னு நீங்கள் தெரில. நான் வந்துட்டு தப்பாக சொல்கிறான், மாமி வந்துட்டு தேவையில்லாமல் பேசுகிறான்னு தயவு பண்ணி சொல்லாதீங்கோ. நான் ஜென்ரலாக என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். ஒரு பஞ்சகவ்ய விளக்கு 12 ஜோடி, 6 ஜோடி, 6னா 12னா 6 இது வரும் இல்லையா, 6 ஜோடி, அப்போ 12 விளக்கு இருக்கும். அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா திருமங்கலை சரடு, ஒரு விபூதி பாக்கெட்டு, 6 சரடுன்னு சொன்னால் அது வந்துட்டு உங்களுக்கு 650 வருமா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் அஃப்கோர்ஸ் இதை வந்துட்டு திருப்பணிக்கு கட்டுறதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல. பட் எனிவே இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி. எல்லாருமே இது ஒருத்தர் ஒரு நாளைக்கு 650 700 கொடுத்து இதில் நீங்கள் வாங்க வேண்டாம், பார்த்துக்கோங்க. பட் இல்லை மாமி, என்னோட புண்ணியம் அங்கே போகட்டும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்கப்பா. நான் இல்லைன்னு சத்தியமாக நான் சொல்லலை. பட் ஜென்ரலாக கேட்குறத பார்த்தாக்கா அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறா மாமி அப்படின்னு சொல்லி சொன்னால், அது கொடுத்ததுக்கப்புறமா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா இல்லையா? இது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க மாமி, கேட்க மாட்டேங்கிறாங்க, அது வரைக்கும் மட்டும்தான் பேசினாங்க அந்த குரூப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த மாதிரி தயவு பண்ணி பண்ணாதீங்கோ. ஏன்னா பப்ளிக்கு ரொம்ப நம்பராப்பா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவ்வளோ ஆளை வச்சு எல்லாம் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட வேண்டியதானே, போட்டு அவளை வச்சு கேட்டுக்கலாம்லப்பா டவுட்ஸ். ஏன்னா மக்கள் எத்தனையோ டவுட்ஸ் கேட்குறா. குளிக்கணும்ப்பான்னு சொன்னோன்னா, மாமி எத்தனை மணிக்குள்ளே குளிக்கணும், மாமி தலைக்கு தான் குளிக்கணுமா, இல்லை உடம்பு குளிக்கலாம், மாமி எனக்கு உடம்பு முடியல இன்றைக்குமே நான் குளிக்கணுமா? ஏன்னா அவளுக்கு உண்மையாகவே நம்ம பண்ணுறது தவறாகப்படாது, நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அத்தனை கேள்வி கேட்குறான். நம்ம அதை கோச்சுன்ட்டு காரியமே இல்லை. ஸோ அவள் கேட்டால் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியாச்சுன்னா. பட் எனக்கு இது கேட்டதுலேருந்து 2 நாளாக மனசே சரியில்லை. இப்போ அதனால தான் நான் இதில் பண்ணுறேன். பட் மற்றபடி மாமி நீங்கள் எல்லாரையும் மனசை இது பண்ணுறேன், ஏமாத்துறேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறேன், இந்த வார்த்தைக்கு இதில் இடமே கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் யோசிங்க. பட் அஃப்கோர்ஸ் இது திருப்பணிக்கு போகிறதுன்னா சந்தோஷம். அப்படி இருந்தாலுமே இது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி ஒன்று. 2வது ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்புப்பா. நம்மளை நம்பி வாங்குறா, அவளுக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும். அதனால் இந்த நம்பரில் கேட்டுக்கங்க, இது தெரியாதா அப்படி நீங்கள் சொல்லாதீங்கோ.